இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹீரோ அந்த தாத்தாட்ட என்னோட பையன் ரொம்பவே வந்துட்டு மாறிட்டான்ல, உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுதான்னு சொன்னதும், ஆமா அவன் வந்துட்டு ரொம்ப மாறி தான் போயிருக்கான். இதுக்கு முன்னாடி யார் பக்கத்துலயுமே இப்படி க்ளோஸாலாம் போய் பேச மாட்டான். இப்போ வந்துட்டு அவன் ரொம்பவே மாறிட்டு இருக்கான். எல்லாத்துக்குமே காரணம் அந்த பொண்ணு தான் நினைக்கிறேன். நீங்க அவங்ககிட்ட பேசணும். ஸோ அவனுக்கு இருக்க ப்ராப்ளம் எல்லாமே சால்வ் ஆயிரும் அப்படின்றத சொல்றாரு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ மீட் பண்ணிட்டு, நீ என்னோட பையனை வந்து மீட் பண்ணியிருக்கேல, அவன் உன் கூட வந்து இருக்கிறப்ப ரொம்ப வந்து ஃப்ரீயா வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ நீ கொஞ்சம் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்றத சொன்னதுமே, நீங்க தேவையில்லாம என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க, நான் தான் ரொம்ப மோசமான பொண்ணு, நீங்க ஏதாச்சும் போய் பண்ணுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவங்க இருந்து போறா. அப்ப அவங்க பையனை மீட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் எப்ப இந்த ஆள் வந்து பையனை மீட் பண்ணேன், இந்த ஆள் என்ன உண்மையிலே பைத்தியமா அப்படின்றத சொல்லிட்டு போறா. ஹீரோ ஆஃபீஸில் அவங்க அசிஸ்டண்ட்டை ஒரு பொண்ணு வந்துட்டு நம்ம குழந்தைங்கிட்ட ரொம்ப ஹாப்பியாக பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்றத கேட்டதும், அவங்க வந்துட்டு அந்த குழந்தையோட ஸ்டெப் மதர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, அவங்கள வந்து மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அந்த பையனுக்குமே வந்து அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அவங்க அப்பா வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத கேட்டதும், நீங்கள் என்ன மேடம் விஏ பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவனுக்கு கோவம் ஆயிட்டு, உன் வேலையை போய் பாரு அப்படின்றத சொல்கிறான். ஆஃபீஸ்க்கு போனதுமே அவளை எல்லாருமே வெல்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி லின்னுன்றவங்க தான் கால் பண்ணிட்டு, என்னோட பர்த்டே நீ கண்டிப்பாக வரணும்னு சொன்னதும், கண்டிப்பாக வந்துடுறேன் பாட்டி, உங்களுக்கு கிஃப்டோட வரேன் அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பார்ட்டிக்காக தான் நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது கார் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுது. அங்கே தலையில் வேற அவளுக்கு அடிபட்டுருது. அப்போ அங்கே டிரைவர் வந்துட்டு சாரி கேட்குறாரு, இன்சூரன்ஸ் எல்லாமே கிளைம் பண்ணிடும் அப்படின்றத சொன்னதுமே, சரி ஓகே நான் இப்போ கிளம்பணும் அப்படின்றத அவள் சொல்கிறா. அப்போ அவங்க தலையில் அடிபட்டிருக்கேன் மேடம் அப்படின்றத சொன்னதும், அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்றத சொல்லிட்டு அவங்க போகும்போது அந்த காரை வந்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறா. அப்போ பார்த்தா அதுக்குள்ளேருந்து நம்ம ஹீரோ இறங்கி வர்றான். அவனை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கா. உனக்கு எவ்வளோ காசு வேணுமோ நீ இதில் வந்து பில் பே பண்ணிக்கோ அப்படின்றத சொன்னதுமே, என்ன தைரியம் தான் பண்ணுறதையும் பண்ணிட்டு இவ்வளோ திமிரா பேசிகிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அவன் கூட அங்கே சண்டைக்கு போனதும், ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு புரிஞ்சுக்கோங்க, சார் வந்துட்டு இப்போ முக்கியமான ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்றத சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கோவமாயிட்டு அவங்க இருந்து அவள் காரில் கிளம்ப போகும்போது கார் பார்த்தா ஸ்டார்ட் ஆக மாட்டுது. ஹீரோயின் அங்கே டாக்ஸி தான் பிடிச்சி போகிறா. அப்போ அங்கே எல்லாருமே இங்கே பாரு டாக்ஸியில் வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு பேசுகிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு அங்கே 2 பேத்துக்கு ரொம்ப பிடிச்சிட்டு அவகிட்ட வந்துட்டு அங்கே ஃப்ளர்ட் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹீரோயின் அவங்களுக்குலாம் இம்பார்ட்டன்ட் கொடுக்காம அவள் பாட்டு போகும்போது அவளோட ரிங் வந்து கீழே விழுந்துருது. போனதுமே அவளை பற்றி அங்கே தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். இப்போ அவட்ட என்னமோ ப்ரப்போஸ் பண்ணீங்க, அவள் போனதுமே தப்பாவா பேசுகிறீங்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவளோட இயரிங் எடுக்க வர்றா. ஹீரோவை பார்த்துட்டு அவன் ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிறா, நம்மளை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு திட்டிட்டு போகிறா. பார்த்தையில் ஒரு லெவல் என்னன்னு சொல்லிட்டு இவங்க கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டியை மீட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோயின் வந்ததுமே பாட்டி ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பேரனுக்கு நான் பொண்ணு பார்த்துட்ருக்கேன், நீ ஒரு தடவை அவனை மீட் பண்ணி பாரு அப்படின்றத சொல்லி கேட்டதுமே, எனக்கு அப்படிலாம் ஐடியா இல்லை பாட்டி அப்படின்றத சொல்கிறா. பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு வந்துட்டு இருமல் வர ஆரம்பிச்சிருது. அப்போ ஹீரோயின் தான் அவங்களுக்கு முதுகில் வந்துட்டு மசாஜ் மாதிரி பண்ணி அங்கே சரி பண்ணதுமே, நீ இன்னுமே வந்துட்டு எல்லாமே மறக்கலை இல்லை, உன்னோட மெடிக்கல் ஸ்கில்மே வந்துட்டு ரொம்ப நல்லதாக இருக்குது, நீ ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே பார்ட்டிக்குமே போனதுமே அங்கே பார்த்தா நம்ம ஹீரோவுமே இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அவங்க கூட க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க ஹீரோயினையுமே. கடைசியில் பார்த்தா நம்ம ஹீரோவோட பாட்டி போல் பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல, இந்த பொண்ணு தான், உனக்கு என்ன பிடிச்சிருந்தா மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னதுமே அங்கே ரொம்ப அவளுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இவனை போய் மேரேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பாட்டியோட காதில் எதையே சொன்னதுமே, ஒரு முக்கியமான ஒர்க் வந்துருச்சு, நான் கிளம்புறேன், நீங்கள் வந்துட்டு பாட்டி என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ அவகிட்ட, என்னோட பாட்டி எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க தெரிஞ்சுதான் நீ இப்படி உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே, உன்ன மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் வந்துட்டு பேசுறதுக்கு நான் ரெடி ஆகலை, உன்னை போய் யாரும் மேரேஜ் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவன் இன்சல்ட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே பாட்டிகிட்ட வந்துட்டு கிளம்புறேன் பாட்டின்னு சொன்னதுமே, டைம் எவ்வளோ ஆயிடுச்சு, நீ மட்டும் எப்படி தனியாக போவேங்க, டாக்ஸியுமே கிடைக்காது, என்னோட பேரனை கூட்டிகிட்டு போய் உன்னை விட்டுருவான் அப்படின்றத சொன்னதுமே, நம்ம ஹீரோயின் அவங்க முன்னாடி எதுவும் பேச முடியலை. அதுக்கப்புறம் ஹீரோ வர சொல்கிறான். பட் அவள் வந்து வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. உன் கூட நான் வர விரும்பல அப்படின்றத சொன்னதும், நீ இப்போ வந்துதான் ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு வம்பு பண்ணதுமே, இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதன்னு சொல்லிட்டு அவள் கோவப்பட்டுட்டு இருக்கா. நீ எப்பயுமே என்னை பற்றி தப்பாக தானே பேசிகிட்டு இருக்க, நான் வந்துட்டு உன் கூட இருந்தேன்னா உன்னோட பேர் கேட்டு போயிடும், நான் உன்ட்ட சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்றத சொன்னதுமே, நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, இந்த டயத்தில் எந்த ஒரு டாக்ஸியுமே கிடைக்காது, இங்கே இருக்கிறதா டேஞ்சர், நீ முதல் என் கூட கிளம்பு அப்படின்றத சொல்கிறான். பட் வந்துட்டு ஹீரோயின் வரமாட்டா. அப்போ அவன் வம்பு பண்ணி அவளை தூக்கிட்டு இருக்கான். என்னோட பாட்டிக்கு தெரிஞ்சா கோவமாயிரும், மரியாதையா வா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து காரை வேற ரொம்ப ஸ்பீடாக வந்து ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, என்னை கொலை பண்ண போறியா அப்படின்றத சொல்லும்போது
போய் காரை ஸ்டாப் பண்ணுறான். அவன் பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே ஹீரோயின் பயந்து போயிடுறா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதுமே நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்றத சொல்லிட்டு பெல்ட்டை மட்டும் கழட்டி விட்டுட்டு நீ இப்போ கீழே இறங்கி போ அப்படின்றத சொல்கிறான். எதுக்காக நீ வந்து இப்போ என்னை நடுவில் வந்து இறக்கி விட்றன்னு கேட்டதுமே அங்கே இருந்தால் தான் டேஞ்சர்னு சொன்னேன், இங்கே வந்து டாக்ஸிலாம் கிடைக்கும், நீ வீட்டுக்கு போ அப்படின்றத சொல்லிட்டு இறக்கி விட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. பார்த்தாங்க மழை வேற வந்து பெய்ய ஆரம்பிச்சிருது. கால் ஸ்லீப்பாகி விழுந்ததில்ல, அங்கே வந்துட்டு காலில் வேற அடிபட்டுருது. அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹீரோங்க கொடை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயினாவே வம்பு பண்ணி தூக்கிட்டு போகும்போது நீங்கள் என்ன இறக்கி விட்டுருங்க அப்படின்றத சொல்கிறான். நீ தேவையில்லாமல் பேசாமல் வீட்டுக்கு வா அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்கான். இப்போ என்னோட வீட்டில் இறக்க விடாமல் இங்கே எதுக்காக வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, தள்ளுங்க, நான் என் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னதும் நீ ரொம்ப நினச்சி போயிருக்க, வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, தேவையில்லாமல் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயினுக்குமே இப்படியே வந்துட்டு ப்ராப்ளம் போயிட்டே இருக்குது. வாயை மூடிக்கிட்டு நான் சொல்கிறத மட்டும் பண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே ஹீரோயின் பயந்து போயிடுறா. ஸ்லிப்பாகி விழுக போகிறப்ப அங்கே ஹீரோவை பிடிச்சி இழுத்து 2 பேருமே அங்கே வந்து மெத்தையில் போய் விழுந்துடுறாங்க. அப்போ அவங்க பையன் ஜியான் அங்கே வந்துடுறான். அப்பா அப்படின்றத சொன்னதுமே ஜியான் நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்றத கேட்டதும் அப்போ அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அவனை பாட்டுது இவனை பார்த்து எப்படி ஜியான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்ருக்கான், இவன் வந்து சோச்சு வாச்சு அப்படின்றத சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு குழந்தைய கூட்டிகிட்டு போனதுமே நம்ம ஹீரோயினுக்கு எல்லா விஷயமே புரிஞ்சுக்குது. அவளுக்கு அழுக வர ஆரம்பிச்சிருது. அப்படின்னா ட்வின்ஸ் பேபிஸ் எனக்கு பிறந்தது, இன்னொரு பையன் இவன்ட்ட தான் இருக்கானா அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாகிட்டு இருக்கா. ஹீரோயின் ட்ரெஸ் எல்லாம் அங்கே சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே குழந்தையும் அப்பாவுமே வந்துடுறாங்க. அப்பா நீங்கள் வந்து அவங்களுக்கு மெடிசன் போட்டு விடுங்க அப்படின்றத சொன்னதும் இல்லை பரவாயில்ல நானே வந்து போட்டுக்கிறேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா ஹீரோ தான் நானே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் உனக்கு சரியாகிற வரைக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே மெடிசன்லாம் அவன் போட்டு விட்டுட்ருக்கான். இப்படி அங்கே வந்து அவன் கேர் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. அப்போ அங்கே குழந்தை வந்து அப்பா பேசாமல் இன்றைக்கி வந்து அம்மா வந்துட்டு இங்கேவே தங்க சொல்லுங்கள், ஏன்னா வெளியே மழை ரொம்ப பெஞ்சிட்ருக்கு அப்படின்றத சொன்னதும் இங்கேவே தங்கிக்கோ இன்னைக்கு அப்படின்றத சொல்கிறான். அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே அதுக்கப்புறம் என்ன பேச முடியும், குழந்தைக்காக வந்துட்டு ஓகேன்னு சொல்லிடுறா. அப்புறம் நம்ம ஹீரோயின் உட்காந்துட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் வந்து சூச்சு வந்துட்டு கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, நான் நாளைக்கு வந்துடுவேன் அப்படின்றத சொல்லும்போது அங்கே நம்ம ஜியான் வந்துட்டு நான் இன்றைக்கி உங்கள் கூடவே சேர்ந்து தூங்குவாமா அப்படின்றத கேட்டதும் ஏன் இல்லை என் கூட தூங்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு நான் எவ்வளோ வந்துட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தேம்மா உன்னை பார்க்காம, கடைசியாக உன்னை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறா. அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டுருக்கு. அப்போ அந்த பையனுமே நானுமே உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தேம்மா, உங்களை பார்த்தமே நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் தான் என்னோட அம்மா அப்படின்றத சொல்லும்போது அவளுக்கு நடந்த எல்லா விஷயமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. எப்படி வந்துட்டு குழந்தைங்க எக்ஸ்சேஞ்ச் ஆனாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அப்படின்னா சூச்சுக்குமே இந்த விஷயம் தெரியுமான்னு கேட்டதுமே ஆமாம் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த விஷயத்தை மறைச்சோம் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் உங்களை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் குழந்தைக்கு அங்கே பாட்டெல்லாம் பாடி அவள் தூங்க வச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அந்த சைடில் தான் போயிட்டுருக்கான். அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. எப்படி இவ்வளோ தூரத்துக்கு அட்ராக்டிவாக இருந்துட்டுருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு தூக்கத்தில் வந்து கனவு வந்துடுது. என்னென்னா நம்ம ஹீரோ கூட சேர்ந்தா ஒன்றா இருந்தா இல்லையா, அப்போ அந்த கனவு வந்ததுமே அவளுக்கு புரிஞ்சுக்குது. அப்படின்னா அன்றைக்கி நான் ஷாவோட இல்லை இந்த ஃபூ கூட தான் இருந்திருக்கேனா அப்படின்றத சொல்லிட்டு சியா டேன் என்ற ஒரு டிசைனர்கிட்ட அங்கே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவள் ஒரு காம்படிஷன் இப்போ வின் பண்ணா, பட் அந்த காம்படிஷனில் வந்து ஃபேராக வந்து ஜெயிக்கலை, அவள் ஃப்ராடு பண்ணியிருக்கா, நீங்கள் வந்து அதை விசாரிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டேவே வந்து அவங்களுமே அங்கே கிளம்பி வந்துடுறாங்க. அங்கே பார்த்தா இவ்வளோ பெரிய வந்து ஒரு டிசைனர் அவள் இன்வைட் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இவ்வளோ ரொம்ப புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. டிசைனர்கிட்ட நம்ம ஹீரோயின் வரைஞ்ச அந்த டிசைனை காமிச்சதுமே சரி இது வரைஞ்சவங்க யார் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. இதில் வந்துட்டு எந்த குறையுமே எனக்கு தெரியலேன்னு சொன்னதும் பாருங்களேன் இது நல்லாவே இல்லை அப்படின்றத சொன்னதுமே அங்கே நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டுருக்கு. என்னென்ன வேலை பண்ணுறா பாருன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டதை பார்த்துட்டு கண்டிப்பாக நான் அவங்கள மீட் பண்ணி ஆகணும், ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்றத சொன்னதும் அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். உடனே வந்துட்டு மிஸ்டர் டேனை நான் தான் இன்வைட் பண்ணேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து ரொம்ப பெருமையோட அவள் பேசிகிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அங்கே நம்ம டேன் வந்து சொல்லிடுறாங்க இந்த டிசைன் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குது, நீங்கள் தான் வரைஞ்சிங்களா, உங்களோட நேம் என்னன்னு கேட்டதுமே என்னோட நேம் வந்து வி அப்படின்றத சொல்கிறா. என்னோட இன்னொரு நேம் வந்து நைட்டிங்கல் அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு வேகமாக வந்து கிளம்பி அவகிட்ட வர்றா. உங்களை ஃபைனலாக நான் மீட் பண்ணிட்டேன், நீங்கள் தான் என்னோட இன்ஸ்பிரேஷனே, நான் உங்களை வந்துட்டு வச்சு தான் இந்த நிலைமைக்கே ஆளாயிருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் கேட்டுட்டு அந்த சியாவுக்கு வந்துட்டு ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே சியாட்ட நீ வந்துட்டு இந்த மாதிரி வேலை பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ இவங்கள பற்றி தான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு
இருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் இங்கே வந்திருக்கவே மாட்டேன். யார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத கேட்டதும் நான் எதுவுமே பண்ணலைன்னு அவள் சொல்கிறா. எதுவும் பண்ணலையா, என்கிட்ட இப்போ ரெக்கார்டு இருக்கு பாரு அப்படின்றத சொல்லிட்டு போட்டு காமிக்கிறாங்க. இவ ஃபேராக வந்து ஜெயிக்காமல் ஃப்ராட் பண்ணியிருக்கா அப்படின்றத சொன்னது, கம்பெனியோட ப்ரொடக்ஷனெல்லாம் காப்பாற்றணும்னு சொன்னதெல்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ முன்னாடி அவள் ரொம்ப அசிங்கப்பட்டு போயிடுறா. எதுக்காக நீ இப்படி வேலை பண்ண, ஒழுங்காக வந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேளு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கு. அன்னைக்கு இவன் 0 மார்க் எனக்கு கொடுத்தான், இப்போ அவனோட ஃபியான்சேவை என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறானா, இவனை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்றத சொல்லிட்டு பார்க்குறா. அவளுக்கு வேற வழி இல்லாமல் நம்ம ஹீரோ என்கிட்ட அவள் மன்னிப்பு கேட்குறா. ஹீரோயினை பார்த்து நீ எப்படி இதெல்லாம் உன்னால் பண்ண முடிஞ்சிச்சுன்னு சொன்னதும் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி நீ எவ்வளோ என்னை இன்சல்ட் பண்ணியிருப்ப, திரும்ப ரிட்டர்ன் வரப்போ இதே மாதிரியே நான் வருவேன் எதிர்பார்த்தியா, எல்லாத்துக்கும் ரெடியாகி வரமாட்டேனா அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. அதை பார்த்துட்டு இவளுக்கு இன்னுமே வந்து கோவமாயிட்டுருக்கு. ஹீரோயின்ட்டு அங்கே இருக்க எம்ப்ளாயி மிஸ்டர் ஃபூ தான் இந்த கம்பெனியோட சிஇஓ அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கா. அப்படின்னா இந்த ஆள் தான் நம்மளுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்றத சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. கண்டிப்பாக இதுக்கப்புறம் இங்கே ஒர்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அவளை பார்த்தா சாரி கேட்டுட்ருக்கா. நம்மளோட கம்பெனியோட நல்லதுக்காக தான் நான் பண்ணேன்னு சொன்னதும் எனக்கு இப்படி ஆளுங்களே பிடிக்காது, கம்பெனியையும் அவங்களோட எமோஷனலையும் கொண்டு வந்து ஒன்றா சேர்க்குறவங்கள அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோயின் அவனுக்கு மெசேஜ் பண்ணதுமே அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இவனை என்கிட்ட பறிக்க பார்க்குறாளா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. வெளியே போகும்போது நம்ம ஹீரோயின் உள்ள போடுறா. நீ என்ன அவனை வந்து என்கிட்ட வந்து பிரிக்கலான்னு பார்க்குறியா, அது கனவுல கூட நடக்காது அப்படின்றத சொன்னதும் தேவையில்லாமல் இப்படி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கா, அதை என் பாதையை விடு அப்படின்றத சொல்லிட்டு அவளை அங்கே தள்ளி விட்டுட்டு வேமா நம்ம ஹீரோயின் உள்ளே போயிட்டு அங்கே ரிசிக்னேஷன் லெட்டர் கொடுத்ததுமே இப்போ எதுக்காக நீ வந்து ரிசைன் பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொன்னதும் எனக்கு இங்கே ஒர்க் பண்ண பிடிக்கல, அவ்வளோதான் மேட்டர் அப்படின்றத சொல்கிறா. நான் வந்து உன்கிட்ட வாக்கு கொடுக்குறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்த ஏதோ ஒரு அசையுமே உனக்கு நடக்காது அப்படின்றத சொன்னதும் எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது, உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னதுமே நீ அதை எப்படி இங்கேருந்து போவ, நீ கான்ட்ராக்டர் சைன் பண்ணியிருக்க, ஸோ வந்து நீ எங்கூட சேர்ந்து இங்கே ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படி இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஓகே நான் கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருக்கேன்ல, அந்த கான்ட்ராக்டை முடிச்சு கொடுத்துட்டே நான் போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டு போகிறா. அவகிட்ட நீ எதுக்காக வந்து இங்கே ஜாயின் பண்ணியிருக்க, எத்தனை கம்பெனிஸ் இருக்கு, ஆனால் நீ எதுக்காக இங்கே வந்த, ஏன்ட்ட இருந்து அவரை பறிக்கணும்னு பார்க்குறியா அப்படின்றத கேட்டதும் என்ன வந்துட்டு நான் இங்கே இருந்தேன்னா என்ன உன்னோட உண்மைகளை ஏதாச்சும் வந்து வெளியே தெரிஞ்சிடும்னு பயப்படுறியா அப்படின்றத கேட்டதும் நீ எதை பற்றி பேசிகிட்டு இருக்க, தேவையில்லாமல் பேசாத, நீ இங்கேருந்து போயிடு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் உன்னை பார்த்தா என்னை பார்த்து பயப்படுற மாதிரி தோணிச்சுக்கே, அப்படின்னா நான் இங்கே வந்து ஒர்க் பண்ணி ஆகணுமேன்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வேற கிழிச்சு எரிஞ்சிடுறா. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி அங்கே நெரிச்சிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ வரதை நோட்டீஸ் பண்ணிட்டு ஹீரோயின் அவளாவே போய் கீழே விழுந்துடுறா. நம்ம ஹீரோ வந்து நீங்கள் நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தூக்கி விட்டுட்டு நீ எதுக்காக இப்படிலாம் அவங்ககிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் நான் எதுவும் பண்ணலை, அவளை வந்துட்டு போர்ஸ்லாம் பண்ணலை, அவளை தான் போய் கீழே விழுந்தா அப்படின்றத சொன்னதுமே நான் தான் இப்போ என் கண்ணால் பார்த்தனே அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட சாரி கேட்குறான். இப்போ ஹீரோயின் நக்கலாக அவளை பார்த்து சிரிச்சிட்டு போனதுமே அவளை அவங்க கோப்பட ஆரம்பிச்சிடுறான். நீ இப்படிலாம் வேலை பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு ஹீரோங்க நைட்டு போய் நாக் பண்ணதுமே எதுக்காக நீங்கள் இந்நேரத்தில் வந்து இங்கே கூப்பிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேட்டதுமே என் குழந்தைக்கு ரொம்ப வந்துட்டு உடம்பு முடியாமல் இருக்குது, நான் டாக்டருக்கு கால் பண்ணால் அவங்களுமே அட்டன் பண்ணலை, அவன் வந்துட்டு எந்த மெடிசனுமே சாப்பிட மாட்டான் அப்படின்றத சொன்னதும் ஹீரோயின் அங்கே பயந்துட்டு வேமா மெடிசன் எடுத்துகிட்டு அங்கே ஓடிட்டுருக்கா. அவனோட கையை பிடிச்சிட்டு இப்போ ஸ்லிப் ஆகி வேற விழுக போனதுமே ஹீரோ வந்து பிடிச்சிக்கிறான். இப்போ குழந்தை வந்து என்னோடது, ஆனால் என்னை விட நீங்கள் தான் அதிகமாக நர்வஸாக இருக்க மாதிரி இருக்கேன்னு சொன்னதும் குழந்தை வந்துட்டு உங்களோடதாக இருக்கலாம், பட் நீங்கள் ஹெல்ப் என்கிட்ட கேட்டிருக்கீங்களா அதனால தான் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே குழந்தைய போய் ஏப்பி நீ இப்படி வந்து மெடிசன் சாப்பிடனா எப்படி அப்படின்றத சொல்லிட்டு அங்கே தண்ணி கொண்டு வர சொல்கிறான். அவனை கொடுக்க போகும்போது நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு இது என்ன மெடிசன் தெரிஞ்சாதான் கொடுக்க விடுவேன்னு சொன்னதும் நான் குழந்தைய ஹர்ட்லாம் பண்ண விட மாட்டேன், நீங்கள் வந்துட்டு கையை விடுங்க அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு மெடிசன் கொடுத்ததுமே அவனுமே சாப்பிட்டான். அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நான் மெடிசன் கொடுத்தே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டான், பட் இவ கொடுத்தவன சாப்பிட்டானே, இவகிட்ட எப்படி இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஆக்டிவாக இருக்கான் அப்படின்றத சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம ஹீரோயின்ட்டு இதை பற்றி கேட்டதுமே எனக்கு வந்துட்டு 4 இயர்ஸில் வந்து குழந்தை இருக்குது, ஸோ அதே மாதிரி தான் நான் உங்கள் குழந்தையுமே பார்த்துட்ருக்கேன், நான் உங்கள் குழந்தைய ஹர்ட்லாம் பண்ண மாட்டேன், எனக்குமே ஒரு ட்வின்ஸ் குழந்தை பிறந்தாங்க, பட் வந்துட்டு என்கிட்ட இருந்து இன்னொரு குழந்தைய பறிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே அவங்க தூங்க ஆரம்பிச்சிடுறான். ஃபீவருமே இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு சிரிச்சுட்டு எங்கிட்ட திரும்பினதுமே நம்ம ஹீரோ பக்கத்தில் அங்கே ரொம்ப க்ளோஸாக வந்துடுறாங்க. ஹீரோயின் ரொம்பவே பயந்து போயிடுறா. இப்போ ஹீரோ அங்கே வேகமாக பிடிச்சிட்டு அவனுக்குமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல. அங்கே பக்கத்தில் கிஸ் பண்ணுற மாதிரி போனது நம்ம ஹீரோயின் விலக்கி விட்டுறா. சரி ஓகே நீங்கள் பேபியை பார்த்துக்கோங்க, நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்றத சொன்னதும் ப்ளீஸ் இன்னைக்கு நீங்கள் தங்குங்க, அவன் எந்திரிச்ச உடனே உங்களை காணணும்னா அவன் திரும்ப அழுக ஆரம்பிச்சிருவான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுமே வந்துடுறா. குழந்தைக்கு வந்துட்டு சாப்பாடு ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு அங்கே பாரு சூப்பராக இருக்குது சாப்பாடு, நீ சாப்பிட்டு பாரு நல்லா இருக்குன்னு சொன்னதும் இது எல்லாமே அப்பா தான் ப்ரிப்பேர் பண்ணார் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது உங்கள் அப்பாவுக்கு சாப்பாடெலாம் வேறு ப்ரிப்பேர் பண்ண தெரியுமான்னு சொன்னதுமே அவன் சிரிச்சுட்டே போயிடுறான். அதுக்கப்புறம்
சாப்பிடுன்னு சொல்லிட்டு அங்கே குழந்தைக்கு வந்துட்டு அவள் சாப்பாடுலாம் ஊட்டி விட போகும்போது அந்த ஷியா வந்துடுறா. தள்ளு என் குழந்தைகிட்டன்னு சொல்லிட்டு குழந்தைய பிடிச்சி இழுத்துக்கிறா. நீ இப்போ என்ன என் குழந்தையுமே என்கிட்ட வந்து பறிக்க பார்க்குறியா அப்படின்றத சொல்லிட்டு அவள் வந்து உன்னோட அம்மாலாம் கிடையாது, நீ வந்துட்டு என்னோட குழந்தை அப்படின்றத சொன்னதுமே கோவப்பட்டு அவளோட கையை வந்து கடிச்சு வச்சிடுறான். அப்போ ஹீரோயின் வேமா வந்து குழந்தைய வந்து பிடிக்க போனதும் ஹீரோயினை வேற பிடிச்சி தள்ளி விட்டதில்ல, அவளுக்கு வேற அங்கே இடுப்பில் அடிபட்டுது. அங்கே குழந்தை கீழே வந்துடுறாங்க. நீ வர வர ரொம்ப ஓவர் அசைட்டை பண்ணுறேன்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து 2 பேர்த்தையுமே நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தூக்கி விட்டதும் அங்கே அவளுக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்ன இவ்வளோ கேர் பண்ணிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு இப்போ அங்கே நம்ம ஹீரோயின் உண்மையிலே நீ என்ன இந்த குழந்தையோட அம்மா தானா, உன்னை வந்துட்டு அவன் ஏன் இவ்வளோ ஹேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத கேட்டதும் நீ இப்போ என்ன வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்க, ஃபஸ்ட்டு என்னோட ஃபேன்ஸைட்டேருந்து பிரிக்க பார்த்து இப்போ என் குழந்தைகிட்ட இருந்து பிரிக்க பார்த்தியா அப்படின்றத கேட்டதும் நம்ம ஹீரோவுமே எனக்குமே அந்த டவுட் ஆரம்பத்தில் இருந்திருக்கு. எப்பயுமே அவன் வந்து உன்னை லைக்கே பண்ண மாட்டான், இப்போ பாரு இவங்க கூட ரொம்ப அட்டாச் ஆகிட்டான், இதுக்கு என்ன ரீசன், நீ வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கா, அதை இங்கேருந்து கிளம்பு அப்படின்றத சொல்லிட்டு திட்டி அனுப்பி விட்றான். அதுக்கப்புறம் அங்கே வந்து நம்ம ஹீரோ நான் இருக்கேன்னு பயப்படாதான்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட சொன்னதும் ஆனால் அவன் அவங்க அம்மாவை தான் போய் ஹக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹக் பண்ணும்போது அவளுக்கு அடிபட்டுருக்கு இல்லையா, அவளுக்கு அங்கே பெயின் ஆகிட்டுருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே நம்ம ஹீரோக்கு புரிஞ்சுக்குது அவளுக்குமே இன்ஜுரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அப்போ பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினை தூக்குனதுமே அவ ரொம்ப ஷாக் ஆயிடுறா. நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்னை இறக்கி விடுங்கன்னு சொன்னதும் உங்களுக்கு அடிபட்டுருக்கு நான் மெடிசன் போட்டு வரேன்னு சொன்னதும் ஆமாம்மா நீங்கள் அப்பா சொல்கிறத கேளுங்கன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு அவன் மெடிசன் கொண்டு வர்றான். அப்போ அங்கே வந்துட்டு ஹீரோயின்கிட்ட கொடுக்க வந்ததுமே நம்ம ஹீரோயின் நானே போட்டுக்கிறேன், நம்ம ஒன்றும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது ஸ்ட்ரேஞ்சர் தான் அப்படின்றத சொன்னதும் நீங்கள் பேசாமல் என்னோட அப்பா வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கோங்க, நம்ம எல்லோரும் ஹாப்பியாக ஒன்றா இங்கே இருக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுகிட்டே ஹீரோ அங்கே சிரிச்சுட்டே வெளியே போனதுமே அங்கே அந்த தாத்தா அதெல்லாம் பார்த்துட்டு பேசாமல் நீங்கள் வந்துட்டு மேரேஜ் அவங்கள பண்ணிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், ஏன்னா உங்கள் குழந்தைக்குமே வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனுக்குமே அம்மா கிடப்பாங்கள அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாட்ட வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அப்போ அவங்க அம்மா கூடிய சீக்கிரம் வந்துட்டு உனக்கு அவனுக்கும் மேரேஜ் வந்து பண்ணிடலாம், என்கேஜ்மெண்ட் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் வந்துட்டு மேரேஜ் இப்போ வரைக்கும் நடக்கலை, இப்படியே போனால் அவள் வந்துட்டு உன்கிட்ட இருந்து அவனை பறிச்சிருவா அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நம்ம ஹீரோவை ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா தான் கால் பண்ணி நீ கூடிய சீக்கிரம் சியாவை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறணும், ஸோ வந்து மேரேஜ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம், நீ வா அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிட்டதும் நான் வந்து மேரேஜெல்லாம் அவளை பண்ணிக்க முடியாது, குழந்தை இருக்கிறதுக்காண்டி மேரேஜ் எல்லாம் பண்ண முடியுமா என்னால், நான் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொன்னதும் அவங்க கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அதை எல்லாத்தையுமே அங்கே நின்று கேட்டுட்டு தான் இருக்கா. நம்ம ஹீரோ திரும்பி பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் உங்ககிட்ட ஃபைல்ஸை கொடுக்க தான் வந்தேன் அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோ அங்கே பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்ததும் இவர் ரொம்ப பயந்து போயிடுறா. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொன்னதுமே நீ என்ன லைக் பண்ணிட்டு இருக்க, என்னோட பேபிக்கு அம்மாவா நீ இருக்கியா அப்படின்றத சொல்லி கேட்டதும் அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்ன வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்போ திரும்பவுமே அவங்க அம்மாட்ட இருந்து அங்கே கால் வந்துடுது. நாங்கள் இப்போ அவங்க வீட்டுக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்கோம், மேரேஜ் டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், நீமே கிளம்பி வா அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப வந்து கஷ்டமாயிட்டு இருக்கு. அவள் என்னோட குழந்தைக்கு எப்படி ஒரு நல்ல அம்மாவா இருப்பா, இப்போவே பாடாப்படுத்திட்டு இருக்கா, நாளைக்கு அவளுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்தா என் குழந்தைய ரொம்ப கொடுமைப்படுத்த மாட்டாளா, ஆனால் நான் எப்படி இவர்கிட்ட சொல்ல முடியும், நான் தான் வந்துட்டு இவங்களோட அம்மான்னு சொல்லிட்டு இப்போ குழந்தையுமே இவர்கிட்ட இருந்து பிரித்து கொண்டு போயிடலான்னா அதுவுமே வந்துட்டு என்னால் முடியாது, இவர் எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பர்சன், நான் எப்படி குழந்தைய கூட்டிகிட்டு போக போகிறணும் அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.